ஓம் சாந்தி 31/80 அன்னைக்குள்ள அவ்யக்தவாணி ஸ்னேக சஹயோக் மற்றும் சக்தி ஸ்வரூபத்தின் பேப்பரோட செக்கிங் மற்றும் ரிசல்ட். ஸோ இன்னைக்கு பாபா இந்த 3 விஷயம், அன்பு, சஹயோகம் மற்றும் சக்தி, இதை பாபா செக் பண்ணுறாரு. அதோட ரிசல்ட்டும் பாபா சொன்னார், ப்ளஸ் அதுக்கான சொல்யூஷனும் சொன்னார், அடுத்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் ஸ்னேகம். ஸ்னேகில் பொதுவாக இந்த 3 விஷயம் பார்த்திங்கன்னா அப்பா, டீச்சர், சத்குரு. அதில் இந்த 3 இதுவும் பார்த்திங்கன்னா ஒன் வே தான். அவங்கள்ட்டேருந்து நம்ம வாங்குகிறோம், அப்பாட்டேருந்து வாங்குகிறோம், ஆஸ்தி வாங்குகிறோம், நம்ம அவருக்கு எதுவும் கொடுக்குறதில்ல. அது மாதிரி டீச்சர்கிட்டேருந்து ஞானம் கிடைக்கிது, சத்குருட்டேருந்து வர்தானம் கிடைக்கிது. இது 3 ஒன் வே இது தான். ஆனால் 4வதாக ஒரு சம்பந்தம், ரொம்ப வண்டர்ஃபுல்லான சம்பந்தம், நமக்கு இந்த சங்கமயுகத்தில் கிடைச்ச பாக்கியம். குதா தோஸ்த், இறைவன் நம்மளோட நண்பனாக, ஃப்ரெண்டாக இருக்கார். ஃப்ரெண்டில் 2 வே கம்யூனிகேஷன். நம்மளும் அவங்கள்ட்ட என்ன வேணாலும் சொல்லலாம், மனசில் உள்ளது எல்லாமே சொல்லலாம். அவர் அதுக்கான இது சொல்வார். அவர் அதில் ஜட்ஜ்மெண்டெல்லாம் இருக்க மாட்டார். நீ இப்படி பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாது, அது பண்ணக்கூடாது. இப்போ அப்பா டீச்சர்னால் அவங்க ஒரு ஸ்ட்ரிக்டாக ஒரு இதாக இருப்பாங்க. ஆனால் ஃப்ரெண்டுகிட்ட அப்படி இல்லை, நீங்கள் என்ன வேணாலும் சொல்லலாம். அப்பா அம்மாட்ட சொல்லாத கூட ஃப்ரெண்ட்டை நம்ம மனசு திறந்து ஓப்பனாக சொல்லலாம் எல்லா பிரச்சனையும். ஃப்ரெண்டும் ரொம்ப இதாக இருக்க மாட்டார். ஆனால் ஒரு நல்ல ஃப்ரெண்டுனா அந்த நேரம் பார்த்து சொல்வார், இது நம்ம தப்பு பண்ணால், இல்லை இது தப்பு, நம்ம இந்த மாதிரி பண்ணக்கூடாது, அதுக்கு பதிலாக இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம் அப்படின்னு அவர் அதுக்கேற்ற மாதிரி அந்த ஃப்ரெண்டுக்கு புரிகிற மாதிரி ரொம்ப யுக்தியாக சொல்வார். ஸோ அதனால் இது ஒரு ரொம்ப ஒண்டர்ஃபுல்லான ஒரு சம்பந்தம். ஸோ அதனால் இன்னி கூட பாபா நாலாப்புறமும் இருக்கக்கூடிய குழந்தைங்கள பார்த்து செக் பண்ணிகிட்டு இருந்தார். எப்படி நல்ல நல்ல சேவை செய்யக்கூடிய குழந்தைங்கள் எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் பாபாவுக்கு பக்கத்தில் தான் இருக்கீங்க. ஸோ அதில் பாபா செக் பண்ணக்கூடிய ஃபஸ்ட்டு விஷயம் ஸ்னேகம். அன்புலேயும் அட்டூட் ஸ்னேகம், உடையாத அந்த அன்பு. எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும், யார் டெஸ்ட் பேப்பரை முன்னாடி நின்னாலும், உங்களை எவ்வளோ தான் அவங்க தடுக்கணும்னு நினச்சாலும், அந்த விக்னங்கிற அந்த செவுத்தை எல்லாத்தையும் தாண்டி ஒரு பாபா மேலே அவ்வளோ அன்பு இருந்துதான். இந்த அன்பில் எந்த ஒரு காரணமும், எந்த ஒரு இதுவும் நடுப்புற வரக்கூடாது. இதில் உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, சில பேர் சென்டர் வருவாங்க, அங்கே யாரு கூடயாவது ஏதாவது ஒரு சன்ஸ்கார் மோதல் ஏற்படுறதுனால பாபாவை விட்டுருவாங்க, இல்லை ஞானத்தை விட்டுருவாங்க, இல்லை சென்டருக்கு வர மாட்டாங்க. அந்த மாதிரி இல்லாமல் எந்த ஒரு சூழ்நிலை, எந்த ப்ராப்ளம் வந்தாலும், இல்லை சில பேர் இப்படியும் பண்ணுவாங்க, இங்கே வந்தால் நிறைய பேப்பர் வருது அப்படின்னு வராமலும் இருப்பாங்க. ஸோ அப்படி இல்லாமல் என்ன தான் பரிசுத்தி வந்தாலும், பேப்பர் வந்தாலும், அந்த பாபா மேலே உள்ள அன்பு குறையாமல் எவ்வளோ இருந்தது, இது பாபா செக் பண்ணார். 2வது சதா சர்வ சம்பந்தம் பாபா கூட எவ்வளோ நம்ம வச்சுருக்கோம். ஒரு சம்பந்தம் கூட குறைஞ்சிடக்கூடாது. ஒரு வானிலை பாபா சொல்கிறார், பேரங்கிற சம்பந்தம். மற்ற அப்பா, டீச்சர், குரு இதெல்லாம் ஓகே, ஃப்ரெண்டு ஓகே, பேரன். ஏன்னா எந்த சம்பந்தம் நம்ம வைக்கலையோ அந்த சம்பந்தத்தில் மாயா நம்மளை உலக ஆயுத பக்கம் இழுக்கும் அப்படின்னு. அதனால் எல்லா சம்பந்தத்துலேயும் நம்ம பாபா கூட வச்சுருக்கோமா. அடுத்து 3வது அன்பின் ப்ராக்டிக்கல் ரிட்டர்ன் என்ன. பாபா இவ்வளோ நமக்கு அன்பு கொடுக்குறாரு, அதுக்கு ரிட்டனாக நீங்கள் எத்தனை பேரை பாபாவுக்கு ஸ்னேகியாக மாற்றிருக்கீங்க, எத்தனை பேரை நீங்கள் பாபாவுக்கு ஸ்னேகியாக மாற்றிருக்கீங்க. இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க, அவங்களுக்கு நம்ம கிளாஸ் இதெல்லாம் எடுக்கிறோம், ஓகே இது நல்ல ஒரு சன்ஸ்தா, நல்ல இது, இவங்க நல்லா இதாக இருக்காங்க, பரவாயில்ல, இங்கே பியூரிட்டி நல்லா இருக்குது அப்படின்னு அதுவும் வேணும். ஆனால் அது மட்டும் இல்லாமல் டைரெக்டாக பாபாவுக்கு அன்பானவங்களா, அவங்க கனெக்ஷன் டைராக பாபா கூட இருக்கிற மாதிரி எத்தனை பேரை மாற்றிருக்கீங்க. சில பேர் சென்டரில் இந்த சிஸ்டர் இருந்தால் தான், இவங்க இருந்தால் தான் நாங்கள் கிளாஸுக்கு வரோம், அவங்க இல்லைன்னா அன்றைக்கி வரல அப்படின்னு விட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் டைரெக்டாக பாபாவுக்கு ஸ்னேகியாக எத்தனை பேரை மாற்றிருக்கீங்க, இது பாபா பார்க்குறாரு. அடுத்து ஃபஸ்ட்டு ஸ்னேகோட சப்ஜெக்டை பார்த்துட்டாரு. இதில் ஒரு விஷயம் என்னென்னா, பாபா ரொம்ப ஒரு பொறாமையான ஒரு காதலன். அவருக்கு அவர்கிட்ட மட்டும்தான் நீங்கள் எல்லா சம்பந்தமும் வச்சுக்கணும், வேறு யாருக்கிட்டையும் உங்கள் மனசை கொடுத்துடக்கூடாது. அப்படி இருந்தால் அது பாபாவுக்கு பிடிக்காது. ஒரே ஒரு பாபா, வேறு யாரும் கிடையாது அப்படின்னு. ஸோ அடுத்து என்ன பாபா செக் பண்ணாருன்னா, சஹயோக், அந்த சப்ஜெக்டை பாபா செக் பண்ணுறாரு. அதில் ஃபஸ்ட்டு எந்த அளவுக்கு நிஷ்காம் சஹயோகியாக இருக்கீங்க, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் எவ்வளோ நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்க. 2வது சஹயோகத்துலேயும் மன்சா வாச்சா கர்மனா சம்பந்த் சம்பர்க்கம்,
இதில் எந்த அளவுக்கு சகயோகியாக ஆக்கியிருக்கீங்க. அப்புறம் 3ஆவதாக வந்து லாஸ்ட் வந்து ऐसे யோகிய சச்சே சகயோகி கித்னே பனாயே, அந்த மாதிரி தகுதியுள்ள உண்மையான சகயோகி ஆத்மாக்கள் எவ்வளோ உருவாக்கியிருக்கீங்க. இது வந்து பாபா பார்த்தாராம். அடுத்து 3ஆவதாக வந்து பார்த்தீங்கன்னா சக்தி ஸ்வரூபத்தின் பேப்பர். சக்தி ஸ்வரூபத்துலேயும் எல்லா சக்தியின் மாஸ்டர் ஆயிருக்கீங்களா, இல்லை வெறும் சக்திவான் மட்டும் ஆயிருக்கீங்களா, மாஸ்டர் சர்வசக்திவான் ஆயிருக்கீங்களா, இல்லை வெறும் சக்திவான் மட்டும்தான் ஆயிருக்கீங்களா, சமயத்தில் சக்திகள் யூஸ் பண்ணுறீங்களா அப்படியும் பாபா வந்து செக் பண்ணுறாரு. அடுத்த 3ஆவது வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கிற சக்தி மூலியமாக மற்றவங்கள நீங்கள் எந்த அளவுக்கு மாஸ்டர் சர்வசக்திவானாக மாற்றிருக்கீங்க. ஸோ இதையும் வந்து பாபா செக் பண்ணார். ஸோ இதுக்கு வந்து அந்த அஷ்ட சக்திகள் பற்றியும் சொன்னாங்க. அதில் வந்து ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த பரக்னே கி சக்தி. ஸோ இதில் வந்து நம்ம ரமேஷ் பாயோட உதாரணம் சொன்னாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்திரா காந்தி எமர்ஜென்சி போட்டிருந்தாங்க. ஸோ அப்போ வந்து எல்லோரும் கூட்டமாக போகக்கூடாது, அந்த மாதிரி நிறைய ரூல்ஸ்லாம் இருந்தது. அங்கங்கே செக் போஸ்ட் வச்சு எல்லாத்தையும் செக் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ரமேஷ் பாய் அவர் வந்து காரில் போயிட்டுருக்காங்க. அவங்க கூட பின்னாடி 2 சிஸ்டர் உட்காந்துருக்காங்க. ஸோ அப்போ ரமேஷ் பாய் காரில் போயிட்டுருக்கும்போது ஒருத்தர் வந்து கை காமிக்கிறார். அப்போ ரமேஷ் பாய் நிறுத்த மாட்டுறாரு. ஆனால் பின்னாடி உள்ள இந்த 2 சிஸ்டர்ஸ், ஏன்னா சிஸ்டர்ஸ் பொதுவாக ரொம்ப சாஃப்டாக ரொம்ப இதாக இருப்பாங்கள்ல. அப்போ அவங்கள்ட்ட சொன்னாங்களா, ஏன்னா நீங்கள் எப்போ பார்த்தாலும் ஸ்ட்ரிக்டாகவே இருக்கீங்க, ஆஃபீஸில் தான் ஸ்ட்ரிக்டாக இருக்கீங்க, அவர் பாவம் நம்ம அந்த வழியாக தானே போகிறோம், அவரை அங்கே இறக்கி விட்டுட்டு போகலாமே அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சிஸ்டர் சொல்கிறத கேட்டுட்டு அந்த லிஃப்ட் கேட்டார்ல, அவர் வந்து வண்டியில் ஏற்றிக்கிறாங்க. அவர் கையில் ஒரு பேக் வச்சுருக்கார். ஸோ அப்போ கொஞ்சம் முன்னாடி போனோன்னே ஒரு செக் போஸ்ட் வருது. அங்கே வந்து போலீஸ் வந்து செக் பண்ணுறாங்க. இவங்க பயம் இல்லாமல் இருக்காங்க, ஆனால் இவங்கள்ட்ட தான் எதுவுமே இல்லையே. அப்போ இவங்க இதை வந்து செக் பண்ணுறாங்க, எதுவும் இல்லை. ஆனால் அந்த பிரதர் ஒரு பேக் வச்சுருந்தார்ல, அது பார்த்தா அது உள்ளார ஸ்மக்லிங் ஐட்டம்ஸ், இந்த மாதிரி ட்ரக்ஸ், இந்த மாதிரி இதெல்லாம் நிறையா இருக்கான். அப்போ இது கேட்டதுக்கு அந்த பிரதர் சொன்னாரா, இது என்னோடதே இல்லையே. அப்போ இவங்க 3 பேரும், ரமேஷ் பாய் பின்னாடி 2 சிஸ்டர் உட்காந்துருக்காங்களா, அவங்க எல்லோரும் சொல்கிறாங்க, இல்லை இவர் தான் அந்த பேக்கோட ஏறி உட்காந்துருந்தார். இவர் வந்து அதை தந்திரமாக அப்படியே மாற்றிட்டார். இவர் என்ன சொன்னார்னா, இல்லை இவங்க 3 பேரும் சேர்ந்து என்னை மாட்டி விட பார்க்குறாங்க அப்படின்னு அப்படியே எல்லாத்து பள்ளியும் இவங்க மேலே போட்டாங்க. அப்புறமா அந்த வண்டியை போலீஸ் ஸ்டேஷன் எடுத்துகிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் இவங்க 3 பேர் விட்டாங்க, இருந்தாலும் காரை விடலையா, காரை அவங்களே வச்சுருந்தாங்க. அது அப்புறம் ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சு. ஸோ அப்போ பாருங்கள், அந்த ரமேஷ் பாய்க்கு அப்பயே வந்து அந்த பரக்னேக்கு சக்தி இருந்தது. அதனால் இந்த மாதிரி 8 சக்தியை நம்ம முன்னாடி கொண்டாந்து வச்சுட்டு நம்ம பார்க்கணும், ஒவ்வொரு சக்தியிலும் எந்த அளவு நான் வந்து நிரம்பி இருக்கேன். இதில் வந்து ஜெகதீஷ் பாயோடையும் ஒரு உதாரணம் சொன்னாங்க. ஜெகதீஷ் பாய் கூட அவர் இறக்குறதுக்கு முன்னாடி, அந்த இறக்குறதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி அவர்கிட்ட இருந்த நல்ல நல்ல ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் வந்து மற்றவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. சும்மா ஒரு 2 ட்ரெஸ்ஸு மட்டும் அவர் வச்சுருந்தாராம். அப்போ சிஸ்டர்ஸ்லாம் கேட்டாங்களா, ஏன் எல்லாத்தையும் கொடுக்குறீங்க, அப்போ நீங்கள் என்னத்தை போட்டுப்பீங்க, எனக்கு 2 இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தன்னை எல்லாத்துலேருந்து டிட்டாச் ஆக்கிக்கிட்டார். அதாவது போகிறதுக்கு ரெடியாக இருந்தார். அவருக்கே தெரிய ஆரம்பிச்சிச்சு, இப்போ வந்து நம்ம போகிறோம் அப்படின்னு. அந்த பரக்னேக்கு சக்தி நல்லா இருந்தது. அதே மாதிரி குல்ஜார் தாதோட ஒரு உதாரணம் சொன்னாங்க. ஸோ இந்த பாயிண்ட் எதுக்குன்னா, பாபா இந்த ரிசல்ட்டெல்லாம் செக் பண்ணிவிட்டு அதில் வந்து என்ன பார்த்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் மார்க்ஸ் வாங்கினவங்க வந்து பாதிக்கும் கீழே ரொம்ப கம்மியாக தான் ஃபுல் மார்க்ஸ் வாங்கினாங்களாம். இப்போ அந்த ரிசல்ட்டை வந்து பாபா 3ஆக பிரிக்கிறாரு. ஒன்று வந்து ஃபுல் பாஸு, இன்னொன்று வந்து ஜஸ்ட் பாஸு, அவங்களே முயற்சி பண்ணி ஏதோ பாஸ் ஆகிட்டாங்க. இன்னொன்று 3ஆவது லாஸ்ட் லிஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா, பாபாவாக கருணையை வச்சு சரி நம்ம கொண்டு தானே அப்படின்னு பாபாவாக மார்க் போட்டு பாஸ் போட்டு விட்டுருக்காரு. ஸ்கூலில் கூட இப்போ 33 மார்க் பாஸு அப்படின்னா அந்த பையன் வந்து 30 தான் வாங்கியிருக்காங்கன்னா டீச்சராக சரி போனால் போட்டும் பாஸ் ஆகட்டும் அப்படின்னு கருணை அடிப்படையில் அவங்களுக்கு வந்து பாஸ் போட்டு விட்றது, ஒரு 3 மார்க் எக்ஸ்ட்ராவாக போட்டு விட்டு. ஸோ அந்த மாதிரி இங்கே வந்து 3 லிஸ்ட்டு பாபா எடுத்திருக்காங்க. அப்போ அதில் வந்து ஃபுல் பாஸ் ஆனவங்க ரொம்ப ரொம்ப கம்மி தான். அதுக்கு அடுத்து ஜஸ்ட் பாஸ் ஆனவங்க ஒரு 50% கிட்ட இருக்காங்க. இந்த கருணையின் அடிப்படையில் பாஸ் ஆனவங்க அவங்க லிஸ்ட்டு தான் ரொம்ப பெருசாக இருந்தது. இதில் பாபா ஒரு விஷயம் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ வந்து இருந்தாலும் இதை செக் பண்ணது யார், சிவபாபா அப்பா ரூபத்தில் செக் பண்ணார். அதனால சரி போனால் போட்டோம் அப்படின்னு பாஸ்போர்ட் விட்டார் இப்போ. ஆனால் ஃபைனல் இதில் தர்மராஜும் கூட இருப்பார். அவர் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டார், அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. அப்போ தர்மராஜ் அடியிலேருந்து நம்ம தப்பிக்க இது ஒரு லாஸ்ட் சான்ஸ் பாபா நமக்கு தரார். ஸோ அதுக்கு பாபா வந்து ஒரு நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. அதில் ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, முழு இதயத்தோடு நமக்குள்ளார ஒரு அவினாஷி வைராகியம் கொண்டு வரணும்.
நம்ம நம்ம பழைய சன்ஸ்கார் மேலே அந்த அவினாஷி வைராகியத்தின் மூலியமாக பழைய சன்ஸ்காருங்கிற அந்த அந்த விதையை வந்து முழுமையாக எரிச்சிடுங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு பாயிண்ட் இது. 3 விஷயம் பாபா நமக்கு சொல்கிறார். ஒன்று, இதயத்தின் அவினாஷி வைராகியத்தின் மூலியமாக பழைய சன்ஸ்காரோட விதையை கூட முழுமையாக எரிச்சிடுங்க. 2வது வந்து அமிர்த வேலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நான் எல்லா நியமப்படியும் பாபா கொடுத்த எல்லா ஸ்ரீமத் படியும் நடக்கிறேன்னா அப்படிங்கிற அந்த விரதம் எடுங்க. இன்றைக்கி ஃபுல்லாக நான் அமிர்த வேலையிலேருந்து நைட்டு வரைக்கும் பாபா கொடுத்த ஸ்ரீமத் படி தான் நடப்பேன் எல்லா விஷயத்துலையும். அந்த மாதிரி ஒரு விரதம் எடுத்துக்கோங்க. 3வது வந்து நிரந்தர் மகாதானி. ஸோ நிரந்தர் மகாதானி ஆகி புண்ணிய ஆத்மாவாய் உங்கள் பிரஜைக்கு வந்து தானம் பண்ணிக்கிட்டே இருங்க. இதில் ஒரு அண்டர்லைன் பண்ணக்கூடிய விஷயம், பிரஜைக்கு தான் தானம் பண்ணும், நம்ம கூட இருக்கிற பிராமண ஆத்மாக்களுக்கு சகயோகம் பண்ணும். இதில் நம்ம உல்டாவாக பண்ணிடக்கூடாது. நம்ம பிராமண ஆத்மாக்களுக்கு ஞானம் சொல்ல ஆரம்பிச்சிட்டோன்னா நம்ம ஒன்று சொன்னால் அவங்க ஒரு 20 இதை நம்மளை சொல்லி விட்டுருவாங்க. ஸோ அதனால் அதுவும் பார்க்கணும். நம்ம பிராமண ஆத்மா கூட ஞான யோகா டிஸ்கஸ் பண்ணணும், பட் அவங்க மூடு எப்படி இருக்குது அதையும் பார்த்து நம்ம வந்து இது பண்ணணும். அவங்க ஏதோ ஒரு தப்புன்ட்டாங்க, அந்த நேரமே அவங்களுக்கு நான் இவங்களுக்கு ஸ்ரீமத்னா நான் சொல்லி புரிய வைக்கிறேன் அப்படின்னு போய் நம்ம பாட்டுக்கு அந்த ஒரு அகங்காரத்தில் போய் அவங்க சொன்னோன்னா அவங்க நமக்கு ஒரு 1000 ஸ்ரீமத் சொல்லிடுவாங்க திருப்பி. நீங்கள் பெரிய இதா அப்படின்னு, இல்லைன்னா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க நம்ம எப்போ தப்பு பண்ணுறோம் அப்படின்னு நமக்கு திருப்பி சொல்ல. ஸோ அந்த மாதிரி அந்த ஆத்மாக்களையும் பார்த்து அவங்க மூடு எப்படி இருக்குது அந்த நேரம் இதுவும் பார்த்து அந்த மாதிரி அவங்களுக்கு சகயோகம் கொடுக்கணும். ஒரு ஆத்மா, ஏன்னா பிராமண ஆத்மாக்களுக்கு தெரியும், எனக்குள்ளார அந்த குறை இருக்குது, இப்போ கோபங்கிற அந்த குறை இருக்குன்னா நம்ம அவங்களுக்கு சாந்திக்கான சகயோகம் யோகதானம் கொடுக்கணும். அவங்க அந்த ஆத்மாவை சாந்தி அடையட்டும், அந்த ஆத்மா அந்த கோபத்து மேலே வெற்றி அடையட்டும் அப்படின்னு அந்த சகயோகம், யோகுக்கான சகயோக, இல்லை ஏதோ சேவை இருக்குது அதில் சகயோகம் அந்த மாதிரி நம்ம கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மன்சா மூலியமாக வந்து சேவை பண்ணுங்கள், வாணி மூலியமாக, சம்பர்க்கு தொடர்பு மூலியமாக சேவை பண்ணுங்கள். இப்படிலாம் பண்ணிங்கன்னா ஹை ஜம்ப் பண்ணி டபுள் லைட் ஆகி பறந்து நீங்கள் ஃபுல் ரிசல்ட் ஃபுல் மார்க் வாங்கிடலாம். ஸோ இப்போ கூட இது கடைசி சான்ஸ், பாபா கொடுக்கக்கூடிய உங்களுக்கு கடைசி சான்ஸ். ஸோ இதை வந்து நல்லா கேட்டு நல்லா காதை திறந்து கேட்டுக்கோங்க. இதை நல்லா புரிஞ்சு இந்த லாஸ்ட் சான்ஸில் வெற்றி அடைங்க. ஸோ இதில் தான் வைராகியத்துக்காக குல்ஜார் தாதி அவங்க கிளாஸில் ஒரு இது சொல்லுவாங்களாம். ஒரு மாதா வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து நல்லதான் நியமத்தில் தான் நல்லா இருந்தாங்க, ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்க, இதெல்லாம் இருந்தாங்க. ஆனால் அவங்க கடைசி நேரத்தில் அந்த பெட்டில் அட்மிட் பண்ணியிருக்கும்போது அவங்க உயிர் போக மாட்டேன், ரொம்ப நாளாக இழுத்துக்கிட்டே கிடந்தாங்க. சரி என்னதான் இதுன்னு தாதி அவங்ககிட்ட போய் கேட்டாங்களா. அவங்களுக்கு என்ன ஆசைன்னா பக்கோடா சாப்பிடணுன்னு ஆசை இருந்தது. அப்போ வந்து அங்கே சென்டர்லலாம் அப்போ கொஞ்சம் பேக்கரி பார்ட் மாதிரி இருந்ததுனால எங்கேருந்து பக்கோடா பண்ணுறது. சரின்னா அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா அவங்களுக்கு போய் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து அந்த பக்கோடா கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க இது போச்சாங்க. ஸோ இப்போ நமக்குள்ளாரே பார்க்கணும் இன்னும் என்ன ஆசைகள்லாம் இருக்குது, இல்லை அந்த வைராகியம் உண்மையிலே இந்த உலகத்து மேலே வைராகியம் வந்துருச்சா, இல்லை வந்து நம்ம எக்ஷாயை வந்து தமன் பண்ணுறோமா, அடக்கி வச்சுருக்கோமா, அந்த மாதிரி. ஸோ இதையும் நம்ம செக் பண்ணி ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த சமாஜ் மூலியமாக நம்ம அது மேலே வெற்றி அடையணும். அதே மாதிரி அடுத்து வந்து பிரம்மா பாபா பற்றியும் சொன்னாங்க. ஸோ இதில் ஒரு விஷயம் என்ன சொன்னாங்கன்னா, நிறைய குழந்தைங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தாதிங்கெல்லாம் அவ்வளோ முயற்சி பண்ணாங்க, அப்படி பண்ணாங்கன்னா அந்த டயத்தில் அவங்க கூட பிரம்மாபா இருந்தார், அப்போ உள்ள சமயம் வேறு, இப்போ இவ்வளோ நாங்கள் வந்து ஃபேமிலியில் இருக்கோம், இல்லை இவ்வளோ விஷயங்கள்லாம் இருக்குது, இதிலேருந்து முயற்சி பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்னு. ஸோ அதை பாபாவும் ஏற்றுக்கிறார். ஓகே, நார்மலான ஒரு அந்த டயத்தில் உள்ள பிரம்மாபாவும் கூட இருந்தார். இப்போ வந்து பாபா அவ்வியக்தத்தில் கூட இருக்கார். ஸோ அதனால் குழந்தைங்களோட கஷ்டமும் பாபாவுக்கு புரியுது. ஸோ அதனால் பாபா வந்து குழந்தைங்களுக்கு 25% மார்க் வந்து பாபா அவங்க பாபா தரப்புலேருந்து உங்களுக்கு தராரு. நீங்கள் வந்து 75% மட்டும் மார்க்ஸ் எடுத்தால் போதும். 25% பாபா தான் சைட்லேருந்து உங்களுக்கு கொடுத்து ஃபுல் பாஸ் ஆக்கிடுவார் 100%. ஸோ அடுத்து இதில் சொன்னாங்க இல்லையா, நீங்கள் வந்து உங்கள் குறையை வந்து இந்த வைராகியத்தை எரித்து பஸ்மமாக்கிடுங்க அப்படின்னு. ஸோ அதனால் இன்றைக்கி சண்டே அன்றைக்கி பாபா இந்த ஆஃபர் தரார். ஏதாவது ஒரு குறை, நிறைய இதை எடுத்துக்கூடாது, ஒன்லி ஒரு இதை எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுங்கன்னா அதை ஸ்வாகா பண்ணிவிடுங்க. அதை பாபா ரூம் முன்னாடி உட்காந்து அதை எழுதி அதுக்காக என்ன முயற்சி பண்ணணும் அதுக்கான எஃபர்ட் எடுங்க. ஸோ இந்த ஆக்டிவிட்டி அங்கேயும் பண்ண வச்சாங்க. ஒரு முன்னாடி ஒரு பாத்திரம் மாதிரி வச்சு அதில் அவங்க குறைய எழுதி அதில் வந்து எரிக்க வச்சாங்க.
ஸோ இதில் அவங்களோட ஒரு அனுபவமும் சொன்னாங்க. அங்கே வந்து ஒரு பாட்டி வந்திருந்தாங்களாம், அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பாட்டி அங்கே. ஸோ அவங்களுக்கு வந்து இவங்க மத்தியான நேரத்தில் வந்து கோர்ஸ் எடுப்பாங்களாம், ஒரு 1.5 மணி நேரம் கிட்ட எடுப்பாங்களாம். ஸோ அதில் வந்து அவங்க சொன்னாங்களாம், நீங்கள் உங்கள் லைஃப்பை இன்னும் நல்லா ஆக்கணுன்னா உங்கள் லைஃப்பில் நடந்த ஏதாவது தவறு பண்ணியிருந்தா அதை பாபா முன்னாடி எழுதி வச்சுருங்க அப்படின்னு. அவங்க போய் ஒரு சின்ன பேஜில் எழுதி போட்டாங்க. அப்போ இவங்க சொன்னாங்களா, நீங்கள் இத்தனோண்டு போட்டால் அது மட்டும்தான் இதாகும், இது வரைக்கும் என்ன செஞ்சீங்க அது எல்லாத்தையும் எழுதி போட்டுருங்க அப்படின்னு. அப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, போய் ஒரு பெரிய ரெஜிஸ்டர் வாங்கிட்டு வந்து அவங்க மனசில் உள்ள எல்லாத்தையும், இது வரைக்கும் என்ன தப்பு செஞ்ச குறைகள் எல்லாத்தையும் அந்த ரெஜிஸ்டர் ஃபுல்லாக எழுதி அங்கே வச்சுட்டாங்களாம். ஸோ அதனால் இந்த ஹோம்ஒர்க் நமக்கும் கொடுத்தாங்க. உங்களுக்குள்ளார உள்ள குறைகள் அது எல்லாத்தையும் நல்ல மனசார பாபா முன்னாடி உக்காந்து அதை எழுதி பாபாட்ட கொடுத்துருங்க. அதை டெய்லி வந்து நம்ம அதுக்கான எஃபர்ட்டும் எடுக்கணும், அதோட விட்டுறக்கூடாது. டெய்லி அதுக்கான எஃபர்ட் எடுக்கணும், எந்த அளவு நான் அந்த இதுலேருந்து என்ன இம்ப்ரூவ் ஆகிருக்கேன் அப்படின்னு அதையும் நம்ம செக் பண்ணணும், சார்ட்டும் வைக்கணும், செக் அண்ட் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டைம் கேப்சூல் ஒன்று அங்கே செஞ்சுருந்தாங்க. இது வந்து 1 மாதத்துக்கு முன்னாடி செஞ்சுருந்தாங்க. டைம் கேப்சூல்னால் என்னென்னா, ஒரு பாட்டில் மாதிரி இருக்கும், ஒரு கிளாஸ் பாட்டில் மாதிரி வச்சுருந்தாங்க. அதில் வந்து அவங்க லட்சியத்தை எழுதி வச்சுருந்தாங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒருத்தவங்க ஒரு லட்சியம் வைக்கிறாங்க, நான் இந்த 1 மாதத்துக்குள்ளார என்னோடய வெயிட் இவ்வளோ குறைக்கணும்னு நினைக்கிறேன், இல்லை 1 மாதத்துக்குள்ளார நான் டெய்லி எக்ஸசைஸ் பண்ணணுன்னு நினைக்கிறேன், இல்லை 1 மாதத்துக்கு இத்தனை மணி நேரம் யோகா பண்ணணுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவங்க அந்த லட்சியத்தை எழுதி அந்த டைம் கேப்சூல்குள்ளார போட்டுருவாங்க. அப்போ வந்து எல்லோரும் சேர்ந்து யோகா பண்ணுவாங்க. அதில் எதுக்குன்னா அந்த சங்கட்டனோட யோகா, அவங்க என்ன லட்சியம் எடுத்தாங்களோ அதுக்கான ஹெல்ப் கிடைக்கட்டும் அப்படின்னு அங்கே யோகாவும் பண்ணுவாங்க. ஸோ 1 மந்த் கழித்து இப்போ வந்து அதை பிரித்து பார்த்தாங்க, யார் யார் என்னென்ன பண்ணாங்களோ அது எந்த அளவு அதில் சக்ஸஸ் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு. இதை நம்ம கூட நம்ம சென்டரில், நம்ம வீட்டில், நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கே இந்த மாதிரி விஷயங்கள் கூட பண்ணலாம். ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதிலே வந்து ஒரு கதை ஒன்று சொன்னாங்க. எதுக்குன்னா, எப்படி ஒரு விஷயத்தை நம்ம விடுறதுனால மற்ற விஷயத்துக்கெலாம் ஹெல்ப் கிடைக்குது. ஏன்னா எல்லா குறைகளும் ஒன்று மற்றதோ கனெக்டடாக இருக்குது. இப்போ ஒரு குணத்தை கொண்டு வரும்போது எல்லா குணங்களும் வர ஆரம்பிக்குது, ஏன்னா அதுவும் ஃப்ரெண்டு. ஸோ அதில் வந்து ஒரு ஸ்டோரி ஒன்று சொன்னாங்க. அதில் என்னென்னா, ஒரு ஊரில் ஒருத்தர் இருந்தாராம். அவர் வந்து அவருக்கு அவ்வளோ பேச அவ்வளோவா வராதான், இருந்தாலும் எப்படியோ வந்து அவருக்கு வந்து ஒரு வார்த்தை கற்றுக் கொடுத்தாங்களாம். மேனே தேக்லியா, ஹிந்தியில் தேக்லியானா நான் பார்த்துட்டேன் அப்படின்னு அந்த ஒரு விஷயத்த வந்து அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்களா. சரின்னு அவர் வந்து யாரை பார்த்தாலும் பார்த்துட்டேன் அப்படின்னு பேசுவாராம். ஸோ ஒரு நாள் என்ன பண்ணாங்கன்னா, அந்த கிராமத்தில் வந்து விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல அவங்களுக்கு ஒரு புதையல் கிடச்சிதான், அதில் நிறையா தங்கம் இதெல்லாம் இருந்துதான். அப்போ என்ன பண்ணாங்கன்னா, அந்த 2 பேரும் என்ன நினச்சாங்கன்னா, இப்போ போனால் எல்லோரும் பார்த்துருவாங்க, எடுத்துருவாங்க, ஆனால் நம்ம இங்கே ஒளிஞ்சிக்கிட்டு அப்புறமா இருட்டானதுக்கப்புறம் போகலாம் அப்படின்னு. ஆனால் இவர் தான் அந்த விஷயம் சொல்லி கொடுத்துருக்காங்க. இவர் பாட்டுக்கே சும்மா நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தார். இதை வந்து அவங்க கேட்டுட்டாங்களே, நான் பார்த்துட்டேன் அப்படின்னு இவர் சொல்லிகிட்டே போகிறார். அவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க, ஒரு வேளை இவர் நம்ம எடுத்த புதையில தான் பார்த்துட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டுருக்கும்போது இங்கேருந்து அவர் ஓடி போய் அவர்கிட்ட சொன்னாங்களாம், சரி நீங்கள் பார்த்துட்டீங்க, ஆனால் யார்கிட்டையும் சொல்லாதீங்க. அவங்க மறுபடியும் அதே சொல்லிட்டு இருந்தாங்க, நான் பார்த்துட்டேன் அப்படின்னு. சரி இருங்க, நான் வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எங்கள் புதையல் வந்து உங்களுக்கும் கொஞ்சம் தரோம், நீங்கள் இதை சொல்லாதீங்க அப்படின்னு மறுபடியும் சொல்லியிருந்தேன், நான் பார்த்துட்டேன். அப்போ அவனுக்கு இன்னும் கொஞ்சமாக கொடுத்தாங்களா. அதுக்கப்புறம் அவன் வாயில் ஸ்வீட்டும் வச்சாங்களாம், இந்த விஷயத்தை அவன் மறுபடியும் சொல்லாமல் இருக்கு. ஸோ இப்போ இதை சொல்லிட்டு என்ன சொன்னாங்கன்னா, ஒரு விஷயத்தை நம்ம லைஃப்பில் கொண்டு வரும்போது எவ்வளோ அவனுக்கு பிராப்தி பாருங்க அப்படின்னு அந்த இதில் சொன்னாங்க. ஸோ அடுத்து ஃபைனல் என்னென்னா டெஸ்ட்டு. இப்போ வந்து டெஸ்ட்டு வந்து இப்போ புது பேட்டர்னில் வச்சுருக்காங்க. ஸோ இந்த டெஸ்ட்டு வந்து இதில் மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து எப்படி இருக்குன்னா, நிறையா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கொஷின்ஸ் இருக்கும், ஒரே மாதிரி எல்லா கொஷினும் இருக்காது. அதில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் பிக், அதாவது அவங்க ஒரு படம், ஒரு ஃபோட்டோ மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதுலேருந்து நம்ம எழுதுகிறோம் இதை ரிலேட்டடாக பாபா என்ன சொன்னார் அப்படின்னு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சீக்வன்ஸ் ஆஃப் முரளி, அதாவது முரளிலேருந்து ஒரு சென்டென்ஸ் எடுத்து அதை உடச்சி கொடுத்துருப்பாங்க, மின்னும் பின்னுமாக கொடுத்துருப்பாங்க. இப்போ பவித்ரு பவ், யோகி பவ், அது வந்து ஒரு சென்டென்ஸ், கம்ப்ளீட் சென்டென்ஸ் இல்லையா. ஸோ அதில் முன்னாடி வந்து யோகி, பவித்ரு பவ அப்படின்னு மாற்றி கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம கரெக்டாக ஒரு சென்டென்ஸாக எழுதணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வேறு என்ன ஒரு கொஷின் வரலான்னா, காஸ் அண்ட் எஃபெக்ட் டைப் ஆஃப் கொஷின். ஸோ இதில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பாபா அந்த முறையில் சில விஷயங்கள் சொல்கிறாங்க, நீங்கள் இது பண்ணதுனால இப்படி ஆயிடுச்சு, அப்போ அந்த மாதிரி அவங்க வந்து கேள்வி கேட்பாங்க, இதனால் என்ன ஆச்சு, அது 4 ஆன்சர் கொடுத்துருப்பாங்க, அதில் நம்ம ஒன்று செலக்ட் பண்ணும்.
அடுத்த டைப் ஆஃப் கொஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னா தவா அண்ட் காரன். அதாவது முரளியிலேருந்தே ஒரு சென்டென்ஸு, அதில் பாதி வந்து ரைட்டாக இருக்கும், பாதி ராங்காக இருக்கும். அந்த மாதிரி இதனால் இந்த இதாச்சு, அதை வந்து ரைட்டாகவும் கொடுத்துருப்பாங்க, ராங்காகவும் கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம சரியா இல்லை ராங்கா அப்படின்னா அதை நம்ம கண்டுபிடிச்சி எழுதணும். அதுக்கு நம்ம முரளியை வந்து டீப்பாக நல்லா படிக்கும்போது தான் இதை வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நன் ஆஃப் த எபோவ். அதாவது ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க, அது முரளியில் இருந்ததா இல்லையா அதை நம்ம செலக்ட் பண்ணணும். அப்புறம் அடுத்து வந்து ஒகேபுலரினா இதில் என்னென்னா முரளிலேருந்து ஒரு சென்டென்ஸு, அது இங்கிலீஷ் வேர்டாக இருக்கலாம், இல்லை கொஞ்சம் கஷ்டமான வேர்டாக இருக்கலாம், அதுக்கு உண்மையான மீனிங் என்ன அப்படின்னு நம்ம எழுதணும். ஸோ அதனால் இந்த வாட்டி டெஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லா ஒரு டஃப்பாகவே இருக்கும். ஸோ நம்ம ப்ரிப்ரேஷனும் அதுக்கேற்ற மாதிரி நல்லா டீப்பாக நம்ம முரளியை படித்து மறுபடியும் நல்லா படித்து ஒவ்வொரு இதையும் நம்ம மனப்பாடம் பண்ணி அப்படியே கரைச்சி குடிச்சிடணும். அப்போ தான் இந்த டெஸ்ட்டை வந்து நம்ம ஈஸியாக எழுத முடியும். டெஸ்ட்டுக்கும் எல்லாருக்கும் பெஸ்ட் ஆஃப் லக். ஓம் சாந்தி.